ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். K.m.R Aariwork சேனலில் ஃப்ளவர் டிசைன் எப்படி பண்ணுறது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸுக்கு ஸ்லீவுக்கெலாம் இந்த மாதிரி இதை டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ கட் பீட்ஸு அதுக்கப்புறம் ஜர்தோசி வச்சு எப்படி டிசைன் பண்ணுறது சொல்லி தான் நம்ம பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ்க்கு நான் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன் சில்க் த்ரெட்டில். ஸோ க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஸ்டிச்சஸ் ஆரியில் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கலைஸ் ஆரி ஒர்க்கு சேனலில் இருக்குது. ப்ளீஸ் நீங்கள் அதில் போய்ட்டு பாருங்கள். பார்த்துட்டு அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ப்ரைடல் ப்ளவுஸு சிம்பிள் ப்ளவுஸ் டிசைன்ஸ்லாம் கூட அதில் இருக்குது. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா நான் ஒரு 3 வருஷமாக கலைஸ்க்கு வீடியோ போட்டுட்டுருக்கிறேன். எனக்கு ரெவென்யூ வரல. எனக்கு ஒரு $10 வருது. ஏன்னா அதில் வியூஸே போக மாட்டேது எனக்கு. ஸோ அதனால நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். பட் இதில் வியூஸ் போகுது, ஓகே தான். பட் ஆனால் சப்ஸ்கிரைப்ன்றது வரல. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கஷ்டப்பட்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கிற நமக்குலாம் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுன்று கிடைக்காது அவ்வளோவா. அப்படி இருந்தும் நான் பண்ணி வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்கிறேன். ஸோ ப்ளீஸ் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் அந்த ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சென்டரில் ஜர்தோசி கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஜர்தோசி பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ்க்கு லென்த்து எப்படி இருக்குதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி குட்டியாக நான் எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு. அதனால் செகண்ட் பார்த்திங்கன்னா அதோடய லென்த்து எவ்வளோன்னு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ 2 அந்த மாதிரி கொடுத்துட்டேன். கொஞ்சம் நமக்கு நல்லா திக்காக தெரியும்ன்றதுக்காக 2 கொடுத்துக்கிட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே கட் பீட்ஸ் கொடுத்துக்கணும். ஒரு 5 பீட்ஸ் அதுமாரி. ஸோ நமக்கு அந்த லென்த்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸோட லென்த்து பொறுத்து கொடுங்க. 5 to 4 நான் ஒரு 5 பீட்ஸ் கொடுக்குறேன். 5 கட் பீட்ஸ் அதுமாரி கொடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் அதே அப்படியே பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் போட்டு மறுபடியும் அகெயின் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸ்க்கும் கீழே அது இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லா ஃப்ளவர்ஸ்க்குமே இந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துக்கிறேன்.
ஃப்ளவர்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு 4 பெட்டல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டேன். கட் பீட்ஸ் கொடுத்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சென்டரில் வந்து கொடுத்துக்கிறேன். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பீடு 4mm பீடை வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றியும் ஒயிட் கலர் சுகர் பீடு கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லீஃபுக்கெலாம் ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ அதே க்ரீன் கலர் சுத்தேடு வந்து எடுத்துகிட்டு ஸோ அதில் அவுட்லைன் வந்து கொடுத்துக்கிறேன். ஜர்தோசி வந்து எடுத்துக்கிறேன். ஜர்தோசி வந்து நான் வந்து ஃபிக்ஸடு இதுதான் ஒரு அளவு வச்சு கட் பண்ணல, ஒரு ரேண்டமாக தான் கட் பண்ணுறேன். லென்த் வந்து ஷார்ட் அந்த மாதிரி. ஏன்னா எனக்கு வந்து ஸ்லாண்டிங்காக கொடுக்கும்போது ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் லென்த்து கொடுக்கும், ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் அந்த லென்த்து வந்து கம்மியாக கொடுக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஸ்லாண்டிங்காக தான் எடுத்துக்கிறேன். ஸோ கரெக்டாக ஈவன் பண்ணி கட் பண்ணல ஜர்தோசியை. ஸோ நான் வந்து அப்படியே கட் பண்ணிக்கிட்டேன். ஒன்று பெருசும் ஒன்று சின்னதாக அந்த மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லீஃபுக்கு வந்து சென்டரில் வந்து ஒரு ஜர்தோசி அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 கூட கொடுத்துக்கலாம்னு கொஞ்சம் நமக்கு எம்போஸ்டாக தெரியும். ஸோ அதனால் வந்து கொடுத்துட்டு இப்போ வந்து அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸ்லாண்டிங்காக கொடுங்க. ஸோ வந்து நேராக கொடுக்கக்கூடாது, லீஃபுக்கெல்லாம் ஸ்லாண்டிங்காக கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஸோ மேலே ஒரு கொடுத்துட்டு ஒரு குட்டி லாக் கொடுத்துட்டு திரும்ப மறுபடியும் கீழே அகெயின் இன்னும் மறுபடியும் குட்டி கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஜர்தோசி கொடுத்து மேலே கொடுத்துக்கணும். இதுதான் நம்ம வந்து ஜர்தோசி வந்து ஃபில் பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு யாராவது புரியலன்னா சொல்லுங்கள், நான் மறுபடியும் இதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். ஜர்தோசிலாம் கொடுத்து முடிச்சிருக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல் ஒர்க்கு நீட் ஒர்க்காக இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருங்க என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன் கொடுத்துக்குங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.